ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயப் ஸ்டைல். வாங்க, இன்னைக்கு என்ன செய்யலாம்? நம்ம வாழைக்காய் பக்கோடா தான் செய்ய போகிறோம். வாங்க, நான் வந்து ஒரே ஒரு வாழைக்காய் தான் எடுத்து செஞ்சேன். ஒரு வாழைக்காய் இவ்வளோ வந்திருக்கு. நீங்களும் வீட்டில் செய்யுங்க இது மாதிரி. வாங்க, எப்படி செய்யணும் பார்க்கலாம். வாங்க பார்க்கலாம். வாழைக்காய் பக்கோடாவுக்கு என்னென்ன தேவைன்னு பார்க்கலாம். நான் வந்து ஒரே ஒரு வாழைக்காய் தான் எடுத்திருக்கேன். அதை வந்து நான் கட் பண்ணி வேக வச்சு வச்சுருக்கேன்னு தோல் உரிக்கலை. வேக வச்சு வச்சுருக்கேன். தோல் உரித்து இதை மசிச்சுக்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, சில்லி பவுட்ரு, சீரக பவுட்ரு, மஞ்சள் பொடி. இந்த பக்கம் வந்து வெங்காயம் ஒரே ஒரு பச்சை மிளகாய் வச்சுருக்கேன் ஃப்ளேவருக்காக. கருவேப்பிலை வச்சுருக்கேன். 2 ஸ்பூன் கடல மாவு, 1 ஸ்பூன் வந்து அரிசி மாவு, பெருங்காயம். ஏன்னா வாழைக்காவும் வாழ்வு, கடல மாவும் கேஸ், அதனால நான் கண்டிப்பாக பெருங்காயம் சேர்த்தாகணும். இந்த பக்கம் சால்ட். அவ்வளோதான். வாழைக்காய் பக்கோடாவுக்கு தேவையான பொருட்கள்லாம் பார்த்தாச்சு. இப்போ வந்து நம்ம எல்லாம் ஒரு பவுல் எடுத்துகிட்டு எல்லாத்தையும் போட்டு நம்ம இப்போ எப்படி மெஷர்மெண்ட் எல்லாம் பார்க்கலாம். நான் வந்து அந்த வாழைக்காய் வேக வச்சு தோல் உரித்து மேஷ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம எல்லாமே இதில் போட்டு பிசைய போகிறோம். வாங்க. வெங்காயம் வந்து பக்கோடான்றதுனால நீட்டமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம இப்போ வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை எல்லாம் இதில் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். சில்லி பவுட்ரு, மஞ்சள் பொடி, சீரக பொடி, 2 ஸ்பூன் கடல மாவு, 1 ஸ்பூன் அரிசி மாவு. இதை வந்து பெருங்காயம் போட்டுக்கிறேன். பெருங்காயம் ரொம்ப முக்கியமாக போடுங்க. இப்போ ரொம்ப சால்ட்டு போட்டுக்கலாம். தண்ணி ரொம்ப ஊற்றக்கூடாது. இதுக்கு பக்கோடா எடுத்தால் கொஞ்சம் உதிரியாக இருக்கணும். அந்தளவுக்கு தான் பிசையணும். இது நம்ம வாழைக்காவில் கொஞ்சம் ஈரப்பதம் இருக்குங்க இல்லையா, அது அவ்வளோதான் இருக்கணும். அது மாதிரி நம்ம தண்ணிக்குன்னு எதுவுமே சேர்க்கக்கூடாது. பிசைஞ்சிட்டு பார்க்கலாம். ஆயில் காய்ச்சிச்சு. நம்ம வந்து இங்கே பாருங்கள், நம்ம தண்ணி கொஞ்சம் கூட நான் போடவே இல்லை. உருளைக்கிழங்குல இருக்கிற ஈரப்பதம் மட்டும்தான் இது. அந்த இஞ்சி பூண்டு கொஞ்சம் ஈரப்பதம் இருக்கு இல்லையா, அது மட்டும்தான். நான் வந்து மாவு கம்மியாக வெங்காயம் அதிகமாக சேர்த்துருக்கேன். எங்கள் வீட்டில் இந்த வெங்காயம் மாவு அதிகமாக இருந்தால் பிடிக்காது, வெங்காயம் ரொம்ப இருந்தால் பிடிக்கும். அதனால் பாருங்கள், வெறும் வெங்காயமாக தெரியுது. இப்போ வாங்க, நம்ம ஆயில் காய்ச்சிச்சு நம்ம போட்டுக்கலாம். ஷேப்லாம் இல்லை, எப்படி வேணும் அப்படி போட்டுக்கலாம். நல்லா கிறிஸ்பியாக வேகட்டும். வாங்க, நல்லா ப்ரௌன் கலரில் வந்துடுச்சு பக்கோடா. பாருங்கள், செம்மையாக கலர் வந்துடுச்சு. இப்போ வந்து நான் டிஷ்யூ பேப்பர் போட்டு வச்சுக்கோங்க. ஒரு பிளேட்டில் நம்ம இதில் எடுத்துக்கலாம். நல்லா ப்ரௌனாக வந்துடுச்சு. அந்த ஆனியன் வந்து ப்ரௌன் கலரில் வரணும், அப்போ தான் கிறிஸ்பியாக இருக்கும். பாருங்கள், கிறிஸ்பியாக நல்லா செம்மையாக வந்துடுச்சு. நம்ம எல்லாமே மீதி இருக்கிறதெல்லாம் போட்டு எடுத்துக்கலாம். ரெடி ஆயிடுச்சு. சூப்பரான கிறிஸ்பியான ஒரு பக்கோடா, வாழைக்காய் பக்கோடா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.